Hello dear students, welcome back to the social class 7, Civics chapter 5, Women Change the World. Okay, already we saw the first 3 videos. In this class, we are going to discuss about women's movement. Okay, let's see. Women and girls now have the right to study and go to school. There are other sports like legal reform, violence, and health, where the situation of women and girls has improved. The changes have not happened automatically. Women individually and collectively have struggled to bring about those changes. This struggle is known as the women's movement. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னா ஒரு கேர்ள் ஒரு விமன் யாருமே வீட்டில் இருந்து வெளியில் வரக்கூடாது, ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, அந்த எஜுகேஷன் லேர்ன் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ லேட்டராக இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மென்க்கு ஈக்குவலாக ஒரு விமன் ஆகட்டும் இல்லை கேர்ள்ஸ் ஆகட்டும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை மற்ற பிளேஸ் ஒர்க்கிங் பிளேஸில் எல்லாருமே ஒரு மென்னுக்கு ஈக்குவலாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் இந்த கேர்ள் சைட்லாம் இந்த ஹோமில் அதாவது வீட்டு வேலைக்கெலாம் போகிறவங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் உமன் ஆகட்டும் இல்லை ஒரு கலெக்டிவாக ஒரு உமன் எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃப்ரீடமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது இல்லையா, அந்த மூமெண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விமன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் விமனால கிடைக்கல, ஒரு கலெக்டிவாக சேர்ந்து தான் இதை அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இண்டிவிஜுவல் விமன் அண்ட் விமன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் பார்ட் ஆஃப் த மூமெண்ட். மெனி விமன் சப்போர்ட் த உமன்ஸ் மூமெண்ட் ஆஸ் வெல். அதாவது இப்போ ஒரு சிங்கிள் கண்ட்ரியில் இருக்கவங்க மட்டும் குரூப்பாக சேர்ந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், ஓகேவா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விமன்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மென் கூட என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இந்த மூமெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே விமன் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும். நாங்கள் எப்படி ஒரு ஃப்ரீடம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோமோ சேம் விமனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ most of the men supported for the women's movement. Okay, then different strategies have been used to spread awareness, fight discriminations and seek justice. Here are some clippings of the struggles. அதாவது இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறைய ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த விமன் அண்ட் த மென் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த வேற்றுமைகளை வேண்டாம், எல்லாருமே என்ன ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தே ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அபவுட் த விமன் அண்ட் தேர் ரோல். அதாவது யாருமே எங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எங்களை டாமினேட் பண்ணக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வேணும், எங்களை இண்டிவிஜுவலாக இருக்கணும், யாருமே டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விமன் பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பப்ளிக்கில் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். Secondly, we are going to discuss about the campaignings. அதாவது பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்பெயினிங்ஸ் மீன் பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த துண்டு சீட்டுகள்லாம் அந்த கேளிக்கை சித்திரங்கள்லாம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த போர்ட்லாம் வச்சுக்கிட்டு ரேலி மாதிரிலாம் வருவாங்க இல்லையா, அதுதான் பிரச்சாரங்கள் சொல்கிறாங்க. இவங்க ஏன் விமன்லாம் இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஏன் அவங்க இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தென் campaignings to fight discrimination and violence against women or an important part of the women's movement. அதாவது இப்போ இந்த women's movement பார்த்தோம் இல்லையா, ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஒரு ஆர்கனைசேஷனாக சேர்ந்து ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடமாக அவங்களாவே வாங்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு யாருமே வாங்கி கொடுக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ஏன் இந்த பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம் இல்லையா, வேற்றுமைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆண் பெண் அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனே வேண்டாம், உங்களுக்கு ஈக்குவலாக தான் எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரங்கள். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த விமனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய வயலன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அந்த வயலன்ஸ்க்கு எதிராக இந்த மாதிரிலாம் யாரையுமே துன்புறுத்தக்கூடாது, எங்களெல்லாம் துன்புறுத்தாதீங்க, ஸோ எங்களையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சாரங்கள்லாம் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் நிறைய விமன்ஸ் அந்த ஸ்லோகன்லாம் எழுதி அந்த கார்ட்ஸில் ஸ்லோகன்லாம் எழுதி நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்க. தென் campaignings have
also lead to a new law being passed. A new law was passed in 2006 to give women to face physical and mental violence within their homes, also called domestic violence, some legal protections. அதாவது இப்போ இந்த விமென்ஸ் மூமெண்ட் மட்டும் அவங்களுக்கு ஒரு லான் கிடையாது. ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ லா ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? த நியூ லா வாஸ் பாஸ்ட் இன் 2006. ஸோ 2006 ஒரு நியூ லா ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாருமே விமனை ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ வயலன்ஸில் ஈடுபடுத்தக்கூடாது, அதாவது துன்புறுத்தக்கூடாது. ஃபிசிக்கலாகட்டும், உடல் ரீதியாகவும் ஆகட்டும், மன ரீதியாகவும் ஆகட்டும், யாருமே என்ன பண்ணக்கூடாது, விமனை துன்புறுத்தக்கூடாது. ப்ளஸ் இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா, இந்த வீட்டில் இப்போது வீட்டு வேலைலாம் செய்கிறாங்க, ஒரு வித்தின் த ஹோம் இட் செல்ஃப் விமன்லாம் நிறைய சஃபர் ஆகுறாங்க இல்லையா? இப்போ அவங்களுக்குன்னு இப்போ மார்னிங்லேருந்து மார்னிங் 5 o'clockலேருந்து நைட் 11 or 12 o'clock வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒர்க்காகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கறது இல்லை. அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாஸ் பண்ணது தான் நியூ லாஸ் இன் 2006 த லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் similarly, efforts made by the women's movement lead the Supreme Court to formulate guidelines in 1997 to protect women against sexual harassment at the workplace and within educational institutions. அதாவது ஸோ இப்போது இந்த விமன் மூமெண்ட் இருக்கு இல்லையா, விமென்ஸ் மூமெண்ட், ஸோ இது ரொம்ப சக்ஸஸான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. விமனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இதை இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு எஃபர்ட் தான் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க இன் 1997. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விமனுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்களோ வித்தின் த ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ஸோ எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கவே கூடாது, யாருமே துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ அது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு கைட்லைன் கொடுத்தது இன் 1997. ஓகே, தென் இன் த 1980s, ஃபார் எக்ஸாம்பிள், விமென்ஸ் குரூப் across the country spoke about against dowry deaths. Cases of young brides being murdered by their in-laws or husbands greedy for more dowry. அதாவது டவுரி டெத்ஸ் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இன் 1980 ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த டவுரி வரதட்சணை சொல்லுவாங்க இல்லையா, மேரேஜ் பண்ணும்போது அந்த கேர்ளுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வரதட்சணை கொடுப்பாங்க, பொருள், பணம், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதனால் நிறைய விமன் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய மதர் இன்லா ஹவுஸில். ஸோ இந்த டவுரி கேட்டு நிறைய துன்புறுத்துவாங்க. லைக் அவங்க மதர் இன்லா, அந்த ஃபேமிலி இருக்க பர்சன், இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு யங் கப்புள் மேரேஜ் ஆன ஒரு விமன் மர்டர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றதுக்காக விமென்ஸ் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை பற்றி ஸ்ட்ரீட்லலாம் ரொம்ப ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கேஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் இந்த டவுரி ப்ராப்ளத்தில் நிறைய விமன் இறந்துடுறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி விமன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? தென் தே டிட் ஸோ பை coming to the street, approaching the court and by sharing information. Eventually, this became a public issue and the newspapers and society. The dowry laws were changed to punish families who seek dowry. அதாவது விமன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும். அதாவது ஸோ விமன் ஆகிய எங்களை ஏன் இந்த மாதிரிலாம் துன்புறுத்துறாங்க, அதாவது ஸோ டவுரி கேட்டு எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி யாராவது போய் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா, யார் மேலாம் கேஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது எல்லாமே நியூஸ் பேப்பர் அண்ட் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ அப்போ தான் இந்த டவுரி லாஸ் அப்படின்ற ஒரு லா ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டவுரி லாவில் அக்கார்டிங் டு திஸ் லா, ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஃபேமிலியில் ஒரு விமனை டவுரி வச்சு
துன்புறுத்துறாங்களோ அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து பனிஷ்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த படி சொல்கிறதா என்ன அப்படின்னாக்கா டவுரி லாஸ். சட்டப்படி இப்போ இந்த வரதட்சணை கேட்குறதே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே வந்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்தக்கூடாது. ஓகேவா? ஸோ வரதட்சணை கேட்குறதே ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. Satyarani, an active member of the women's movement, sitting on the steps of the Supreme Court, surrounded by legal files gathered during the course of the long legal battle to seek justice for her daughter who was murdered for dowry. அதாவது ஸோ இங்கே ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சத்யராணி. ஸோ அந்த சத்யராணி பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு விமனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா டவுரி ப்ராப்ளத்தால் மர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மதர். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விமனை பற்றின அந்த கேஸை பற்றின எல்லா ஃபைல்ஸுமே கொண்டு வந்து எங்கே உட்காந்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷி வாஸ் த பெஸ்ட் அண்ட் த பவர்ஃபுல் லேடி ஆஃப் த உமன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் சத்யராணி. ஓகே. Raising awarenesses. An important part of the women's movement work is to raise public awareness on women's rights issue. Their message has been spread through street plays, song and public meetings. அதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ விமனை வந்து நிறைய வந்து மென்டலாகவும் சரி இல்லை ஃபிசிக்கலாகவும் சரி நிறைய வந்து துன்புறுத்துறாங்க. ஓகேவா? ஹராஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்களை பற்றின ஒரு அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஸோ இந்த சொசைட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மென் அண்ட் விமன் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த மென் அண்ட் விமன் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அவங்களுக்கான ரைட்ஸ். ஸோ ஒரு மென்னுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா விமனுக்குமே இருக்குது. ஸோ அவங்களோட ரைட்ஸை பற்றி சொல்லலாம். ப்ளஸ் வந்து அந்த விமனை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு சில சாங்ஸு அண்ட் விமனை பற்றின ஒரு பவர் பற்றின ஒரு ஸ்ட்ரீட் பிக்சர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமனை வந்து ப்ரைஸ் பண்ணி ஸோ எங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஸோ எங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் பாடுவாங்க. ஸோ அந்த பிக்சர் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து சொசைட்டியில் நிறைய வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அபவுட் த விமன். இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் த ஒர்க்கிங் இன்ஸ்டியூட்லலாம் வந்து விமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு விமனை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ப்ரொட்டஸ்டிங் அப்படின்னா போராட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஓகேவா? ஸோ போராட்டங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த கார்ட்ஸில் வந்து ஒரு சில ஸ்லோகன்ஸ் எழுதிக்கிட்டு விமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரீட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அதுங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் த விமன்ஸ் மூமெண்ட் raise its voice when violence against women take place, or the, for example, when a law or policy acts against their interest, public rallies and the demonstrations are very powerful way of drawing attention to justice. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ லாஸ் பார்த்தோம் இல்லையா, விமென்ஸ் மூமெண்ட் அண்ட் த நியூ லாஸ் அண்ட் த டவுரி லாஸ், இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸுமே மீறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இல்லையா, வைலன்ஸில் ஈடுபடுறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை வந்து மக்களுக்கு எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய வந்து ரேலிஸ், அதாவது போராட்டங்கள் பண்ணுறது மூலயமாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மூலியமாவோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அவங்க வாங்கிக்கலாம். இது இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒன்று மக்களுக்கு முன்னாடி போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ லாஸ் இருக்கும்போது அந்த லாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த லாஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து உமனை யாருமே என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. தென் ஷோயிங் solidarity mean பொறுப்புணர்வு, கூட்டு பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ஒன்றா கேதர் ஆகிறாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் த விமென்ஸ் மூமெண்ட் இஸ் ஆல்சோ அபவுட் ஷோயிங் solidarity with other women and cases. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ விமன் சாலிடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் விமன்ஸ் மூமெண்ட் அப்படின்றது பற்றி பார்த்தோம். விமன்ஸ் மூமெண்ட்டில் வந்து ஒரு விமன் மட்டும் வந்து சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிறைய விமன். ஓகேவா? தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போது
ஒரு கண்ட்ரிக்குள்ளே கூட கிடையாது, அதர் கண்ட்ரியில் இருக்க மக்களும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் பிலோ ஆன் 8 March International Women's Day, women all over the world come together to celebrate the renew their struggles. அதாவது மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த விமன்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த விமன்ஸ் டே வந்து ரொம்ப கிராண்ட் மேனராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அப்போது அந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போயிட்டு இப்போ அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி மார்ச் 8 they celebrated the International Women's Day in a grand manner. ஓகேவா. தென் ஹியர் above women are holding up candles to demonstrate the solidarity between the people of India and Pakistan. Every year on the 14th August, several thousand people gathered here back on the border of India, Pakistan and hold the cultural program. அதாவது on 14 August தென் இந்த டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமன், அதாவது ஒரு நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க மட்டும் கிடையாது, பக்கத்து கண்ட்ரி அதாவது இந்தியா பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பார்டரில் நின்றுக்கிட்டு கேண்டில் கையில் வச்சு அதை ஏற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. Okay, children. So far we have discussed about women's movement. In that we have discussed about women movement, and the next one campaignings. In that we have discussed about some new laws. Then lastly we have discussed about raising awareness, protesting, and showing solidarity. Okay, children. Thank you to all.